பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சத்துருக்கள் மீது வெற்றியை தருவார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் என்ன செய்வார்? அப்படி ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே வரும்போது ஏதோ ஒரு வரத்தோடு மாத்திரம் வருகிறவர் அல்ல, மாறாக எல்லா வரங்களோடும் அந்த மனிதனுக்குள்ள என்ன செய்கிறார்? வருகிறார். ஆவியானவர் வரும்போது அந்த ஆவியானவர் தருகிற ஆற்றல் என்ன அப்படின்னு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று இந்த நாளில் பார்க்க போகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சத்துருக்கள் மீது வெற்றியை தருகிறவர். ஆமென் சொல்லுவோம். ஆவியானவர் என் கூட இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னா, உங்கள் சத்துருக்கள் மீதெல்லாம் ஜெயத்தை என்ன செய்வார்? தருவார். ஆமென். அல்லேலூயா. நாம சத்துருக்களை ஒரு வேளை மேற்கொள்ள முடியாது, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சத்துருக்களை என்ன செய்வார்? மேற்கொள்ளுவார். நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினார். அவன் எக்காலத்தை ஊதி செய்து ஆவியானவர் கிதியோன் மேலே வந்து இறங்கினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு கிதியோன் மேலே இறங்கின போது ஒரு நோக்கம் இருந்தது ஆவியானவருக்கு. அந்த நோக்கம் என்ன? அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பெலிஸ்தியர்கள், அவர்களுடைய சத்துருக்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த பெலிஸ்தியர்கள் இவர்களை ஆளுகை செய்தார்கள். இந்த பெலிஸ்தியர்கள் இவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இந்த பெலிஸ்தியர்கள் இவர்கள் விளைகிறதை அவர்கள் அறுத்து கொண்டு போவார்கள். மீதியானியர்களும் சரி, அமலேக்கியரும் சரி, இந்த பெலிஸ்தியரும் சரி, இந்த இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்பட்டு விதைப்பார்கள், அதற்கான உரங்களை விடுவார்கள், அதற்கான களைகளை வெட்டுவார்கள். ஆனால் நல்லா விளைஞ்சு வரும்போதோ இந்த மீதியானியர்களும் இந்த பெலிஸ்தியர்களும் இவருடைய சத்துருக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் ஈஸியாக அவங்க விளைய வச்சதை என்ன செஞ்சிருவாங்க? அறுத்துட்டு போயிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறத, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நிறைய நேரங்களில் இந்த மீதியானி ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா எடுத்துக்கொள்ளும். அதுதான் பற்றாக்குறை, அதுதான் கடன் பிரச்சனை, அதுதான் நஷ்டம், அதுதான் பலவிதமான பொருளாதார நஷ்டங்களை உண்டு பண்ணுகிற ஆவி இந்த மீதியானி ஆவி. வேதம் என்ன சொல்லுகிறது? உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மை உனக்கு உண்டாகும். இது கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அந்த மீதியானி ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, கடினப்பட்டு விதைச்சு அறுக்கக்கூடிய நிலைமை வரும்போது இந்த மீதியானியர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இந்த மீதியானியர்களை பார்த்து குகைகளில் போய், மலைகளில் போய், காடுகளில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள், தஞ்சம் அடைவார்கள். உயிர் தப்பினா போதும், பொருள் தானே போனா போகுது அப்படின்னு போய் ஓடி ஒளிவார்கள். ஆனால் ஒரு காலங்கள் வந்தபோது அங்கே கிதியோன் என்கிற தேவ மனிதன் எழும்புகிறான். அவன் இந்த சத்துருக்களுக்கு பயப்படாமல் அந்த களத்திற்கு போய் அங்கே இருக்கிற கதிர்களை எல்லாம் அவன் அறுவடை செய்து எல்லாத்தையும் அவன் சரி பண்ணி எடுக்கிற போது ஆவியானவர் பார்த்தா, இந்த கிதியோனை கொண்டு இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் என்று நம்பினார். கிதியோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். இன்றைக்கு யார் கிதியோன்? நீங்கள் தான் கிதியோன். நீங்கள் தான் கிதியோன். நீங்கள் கிதியோன்களாய் உங்கள் குடும்பத்தில் எழும்புகிற போது, நீங்கள் கிதியோன்களாய் உங்கள் திருச்சபையில் எழும்புகிற போது, நீங்கள் கிதியோன்களாய் கிராமத்தில் எழும்புகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே தான் இறங்குகிறார், உங்கள் மேலே தான் தங்கி வாசம் பண்ணுகிறார். உங்களை கொண்டு சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் இன்றைக்கு உங்கள் மேலே தங்கியிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சத்துருக்களை சங்காரம் பண்ணுவதற்கு, சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்கு, சத்துருவின் பிடியில் இருக்கிற நன்மைகளை பிடுங்கி எடுப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி தங்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் ஏன் என் கூட இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவர் அல்ல, உங்கள் சத்துருக்கள் மீது ஜெயத்தை தருவார். ஆமென்.
பல வருஷமாக இந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்த மீதியானியர்களை வெறும் 300 பேரை கொண்டு ஆண்டவர் முறியடிக்கிறார். அவர்கள் கையில் இருந்தது என்னது? வெறும் பானை. அவங்க கையில் இருந்தது என்னது? எக்காலம். அவங்க கையில் இருந்தது என்னது? தீவட்டிகள். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். அவங்க 3 காரியம் தான் இருந்துச்சு. இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, எதிரிகள் பார்த்தபோது அற்பமாக நினச்சிருப்பாங்க, கேவலமாக நினச்சிருப்பாங்க. நம்ம பாருங்கள், மணல் அத்தனையாக நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் இவன் பார்த்தா 300 பேரை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து மோதி பார்க்கலாமா? இவன் கர்த்தர் பெரியவரா? இவனால் என்ன செஞ்சிட முடியும்னு அவங்க சத்துருக்கள் அற்பமாக நினைக்கிற போது ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த அற்பமான காரியங்களை கொண்டு, இந்த அற்பமான பொருட்களை கொண்டு அற்புதமான மாற்றங்களை ஆண்டவர் செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பெரிய காரியமோ சின்ன காரியமோ, அவர் பலமுள்ளவனாக இருந்தாலும் பலனற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா. அது பலவீனனாக இருந்தாலும் பலமில்லாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. யார் ஒருவர் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவதற்கு நீங்கள் இறங்கி வருகிறீர்களோ, ஆவியானவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? செய்வார். இந்த எக்காலம் போதும், இந்த வெறும் பானை போதும், இந்த தீவெட்டி போதும். இந்த எக்காலங்களை சத்தமாய் ஊதுகிறார்கள், தீப்பந்தங்களை அங்கே கொளுத்துகிறார்கள், பானைகளை உடைக்கிறார்கள், ஆரவாரம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சத்துருக்கள் மீது ஒரு பெரிய ஜெயத்தை என்ன செய்கிறாரு? தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், ஆவியானவர் தருகிற அபிஷேகம். அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்கள் சத்துருக்கள் மேலே ஜெயத்தை தருவா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை எடுக்கிற சத்துருக்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடுகிற சத்துருக்கள், உங்கள் நன்மைகளை கெடுக்கிற சத்துருக்களுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஆவியானவர் இறங்கும்போது பெரிய பெரிய காரியங்கள் அவசியம் இல்லை. சாதாரணமான பொருட்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை அவரால் செய்ய முடியும். ஆமேன். ஆமேன். ஞானவான்களை வெட்கப்படுத்த ஞானம் இல்லாதவர்களை, பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிற ஆவியானவர் நீங்கள் அவருக்கு விட்டு கொடுத்தா போதும், உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் அற்புதமான காரியத்தை அவர் செய்வார். எவ்வளோ பெரிய காரியம். அவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த கிதியோனு கூட அனுப்புனது எவ்வளோ பேர் அப்படின்னா, வெறும் 300 பேர். எப்போவுமே எதுக்கு மதிப்பு அப்படின்னா, பெருங்கூட்டத்துக்கு தான் மதிப்பு. ஒரு நிறைய பேர் சத்தம் போட்டாங்கன்னா அது நியாயமாயிரும் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்கள், அது உலகம். ஆனால் ஆண்டவர் பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதன் போதும், அந்த தனி மனிதன் பக்கமாக தேவன் நிற்பார். ஆமென். கிதியோன் ஒரு தனி மனிதனாக தான் அந்த இடத்துல நின்னான். கிதியோன் ஒரு பெரும் படையோடு கூட அந்த களத்துக்கு போகலை. கிதியோன் ஒரு வேளை பெரும் படைகளை திரட்டிக்கிட்டு அந்த களத்தில் போய் அந்த கதிர்களை போரடிக்கலை. மாறாக ஒரு தனி நபராக போய் நிற்கிறான். ஆவியானவரும் கூட துணைக்கு வந்தார். ஆவியானவர் இறங்கின போது அற்புதமான மாற்றங்களை அந்த இடத்துல உண்டாக்கினார். நீங்கள் தனி ஆள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் தனி ஆள் அல்ல. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். கிதியோனு கூட ஆவியானவர் துணை நின்றார். அற்புதமான காரியத்தை என்ன செய்கிறாரு? செய்கிறார். ஒருவேளை இப்போ இஸ்ரவேல் மக்கள் கூட நினச்சிருப்பாங்க, அவன் நிறைய பேராக இருக்கிறான், ஆனால் இவன் வெறும் 300 பேரை கூட்டு போகிறேன்னு சொல்கிறானே, நம்மெல்லாம் வேண்டான்னு சொல்கிறானே, இவன் என்னத்தை சாதிச்சிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் கிதியோனுக்கு தெரியும், நான் அல்ல, என் கூட இருக்கிற எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய துணை போதும். ஆவியானவருடைய துணை கொண்டு அற்புதமான காரியங்களை நம்மால் செய்ய முடியும். நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் இன்னைக்கு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கியிருந்தார். இந்த தாவீதும் சாதாரணமான ஆடு மேய்க்கிற ஒரு நபர். ஆனால் அவனை அழைச்சிட்டு வந்தபோது ஆவியானவர் சொல்கிறாரு, இவன் தான், இவனை என்ன செய்ய
அபிஷேகம் பண்ணு. அவங்க குடும்பம் எல்லாம் எதிர்பார்த்தது வேற, அங்கே சுற்றி கூடியிருந்தவர்கள் எதிர்பார்த்தது வேற. ஆனால் அங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாமுவேல் அவங்க சகோதரருடைய தோற்றத்தை பார்த்து இவனாக இருக்குமோ இவனாக இருக்குமோன்னு சொல்லும்போது அங்கே சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவனுடைய முகத்தை பார்க்காத, நீ முகத்தை பார்க்குற, மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ என்ன செய்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தை பார்த்த ஆண்டவர் இந்த தாவீதை கண்டுபிடிச்சார், தாவீதை தெரிந்தெடுத்தார். தாவீது மேலே தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய ஆவியானவர் இறங்கின போது தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னா, அடுத்த அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக்கிட்டீங்கன்னா அதனுடைய 49 அதிகாரம் 17 அதிகாரத்தில் 49 வசனம் 50 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு கல்லை எடுத்து கவனில் வச்சு சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெத்தியில் பதிந்தபடினால், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுகிட்ட என்னதான் இருந்துச்சு? பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. சவுல் கூட சொல்கிறான் உன்னால் முடியாது அப்படின்னு, அவங்க அண்ணமார் சொல்கிறாங்க உன்னால் முடியாதுன்னு, பெரிய தளபதி அப்னேர் சொல்கிறாரு உன்னால் முடியாதுன்னு. ஆனால் தாவீது சொல்கிறாரு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு நான் கொன்னேன் அப்படின்னு, ஒரு முறை சொல்கிறாரு கரடி வந்துச்சு நான் கொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாவீதுக்கு நம்பிக்கை இருக்குது, தாவீதுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என் கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார், என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த பெலிஸ்தியன் ஒரு பெரிய பொருட்டை என்ன செய்யாது, கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் இல்லாதவனுக்கும் பார்க்குற அந்த வித்தியாசமான பார்வையை என்ன செய்யும் அப்படின்னா காண்பிச்சு கொடுக்கும். சவுல் விழுந்து போனவன் அவன் கோலியாத்தை பார்க்கும்போது பயப்படுறான். ஆனால் தாவீது கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன். ஆனால் தாவீது பார்க்கும்போது எப்படி பார்க்குறான் அப்படின்னா, அவனை ஒரு செத்த நாயா என்ன செய்கிறான், பார்க்குறான். விருத்த சேதனம் இல்லாதவனை பார்க்குறான். இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறான். அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளால் இருக்கிற அந்த ஆளுமை, அந்த தைரியம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், மலை போன்ற சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் பார்வைக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அற்பமாக தெரியும். நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிரச்சனைகளை பெருசாகவே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அந்த பிரச்சனை சொல்லும் அழிக்கிற மாதிரி, அந்த பிரச்சனை சொல்லும் மாறாது என்று, அந்த பிரச்சனை சொல்லும் முடிஞ்சதுன்னு. ஆனால் நமக்கு என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் பார்க்குற விதமாய் நாம் பார்க்க பழகணும். இந்த தாவீது கர்த்தருடைய ஆவியானவரை பெற்ற தாவீது சொல்கிறாரு, இவன் எம்மாத்திரம். தாவீது சொல்கிறான் இது எம்மாத்திரம். அப்படின்னு சொல்கிறான் அது உன்னால் முடியாது. அவன் இள வயசுலேருந்து சின்ன வயதுலேருந்து அவன் யுத்த வீரன். சவுல் சொல்கிறான் உன்னால் முடியாது தாவீது, அவன் பயங்கரமான யுத்த வீரன், அவனை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறான். அண்ணன் மாதிரி சொல்கிறான், அண்ணன் ஒருத்தன் சொல்கிறான் உனக்கு இருதயத்தில் எவ்வளோ கொழுப்பு இருக்குது தெரியுமா, எவ்வளோ திமிர் இருக்குது தெரியுமா, ஆடுகள்லாம் இப்படி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். தாவீது செய்ய போகிறது யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. உங்கள் ஆளுமை சத்துருக்களுக்கு புரியாது, மனிதர்களுக்கு புரியாது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கும் ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும். ஆமென், ஆமென். இவங்க என்ன செஞ்சிட போகிறாங்க, இவங்க என்ன செஞ்சிட முடியும், இந்த குடும்பத்தால் என்ன செய்ய முடியும், இந்த சபையால் என்ன செய்ய முடியும், இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆவியானவர் எல்லாத்தையும் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது அதை மட்டும் வச்சுக்கிட்டு தைரியமாக கோலியாத்து முன்னால் போய் நிற்கிறான். அவன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னா 5 கூழாங்கல். தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் பிடிச்சி நிற்கிறோமோ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும், எப்பேற்பட்ட பிசாசானாலும், எப்பேற்பட்ட மனிதர்களானாலும் எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் அந்த அபிஷேகத்துக்குள்ள ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறவர் யார் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அதனால் உங்களை என்னையும் பார்த்து ஒருவேளை பிசாசு மனிதர்களை எடை போடலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் யாராலும் என்ன செய்ய முடியாது, எடை போட முடியாது. தாவீதை பார்க்கும்போது அவனுக்கு அற்பமாக தெரியுது. சுத்திலும் பார்க்குறான், அவன் தன்னுடைய பலத்தை காமிக்கான், மாம்ச பலத்தை காமிக்கான், மாம்ச வைராக்கியத்தை காமிக்கான், கோபத்தை உண்டாக்கி பார்க்குறான். ஆனால் தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னா, சின்ன கல்லை எடுத்துகிட்டு போய் அதை தன்னுடைய கவனில் வச்சுட்டு ஒற்றே அரைகிறாரு. கரெக்டாக அந்த இடம் மட்டும்தான் கேப்பு, மற்ற இடம் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கு, அவனுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன இருக்குது,
கவர் பண்ணியிருக்கிறான். இரும்பு கவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இரும்பு உடைன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி ஈட்டியை வச்சு குத்த முடியாது, வாழை வச்சு வெட்ட முடியாது, எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு சுற்றிலும் மறைச்சிருக்கிறான். இந்த முகம் மட்டும்தான் அவனுக்கு என்ன செய்யுது தெரியுது. தாவீது கரெக்டாக குறி வச்சு என்ன செய்கிறாரு, அடிக்கிறார். அடித்தா கரெக்டாக நெத்தியில் போய் என்ன செய்யுது, ஒற்றே அறைதான். என்ன செஞ்சுட்டானா, முகங்கூப்புற நீங்கள் அடித்தா பிசாசு கீழே விழுந்து தான் ஆகணும். ஆமேன், ஆமேன். மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அபிஷேகத்தையும் ஆவியானவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அவர் கிதியோனின் தேவன், அவர் தாவீதின் தேவன். எதற்காக ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார் என்றால், உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற, உங்களுக்கு எதிராக சத்தம் விட்டு கொண்டிருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்க, அடக்கி போட, எல்லாவற்றையும் கொன்று அழிக்க ஆவியானவர் ஆற்றலையும் சக்தியையும் உங்க கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அந்த 50ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடிச்சு அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். நம்மக்கிட்ட இருக்கிறது என்னதுதான், கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் கல். இதான் என்னது, வார்த்தை. என்னது, கல். அதை என்ன செய்யணும், கையில் எடுக்கணும். அதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், படிக்கணும், அதை தியானிக்கணும், ஜெபிக்கணும். இந்த ஜெபமும் இந்த வார்த்தையும் உங்களை ஆவியில் உருவாக்கும், ஒரு அசாதாரணமான தைரியத்தை உண்டாக்கும், ஒரு துணிச்சலை உண்டாக்கும், உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமான பாதையில் நடத்தும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எதற்கு உங்கள் கூட இருக்கிறாரு, சத்துருக்களை மேற்கொள்ளுவதற்கு, சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்கு. இந்த கிதியோன் மீதியானியர்களை நிர்மூலமாக்கினா, இந்த தாவீது இந்த பெலிஸ்தியன் ஆகிய இந்த கோலியாத்தை நிர்மூலமாக்கினான். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக கர்ச்சித்து கொண்டிருக்கிற கோலியாத்தையும் மீதியானியர்களையும் அழிக்கும்படியான ஆற்றலையும் சக்தியையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆவியானவரை மாத்திரம் உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்கள் சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள், சத்துருக்கள் பின்னட்டு விழுவார்கள், நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். அந்த மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.